வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். இந்த வாரம் ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க பிக் பாஸே அடுத்த வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாரமும் ஒரு ஐகானிக் டாஸ்கை ருயின் பண்ணிட்டாங்கன்றதுக்கு நேற்று ஒரு டாஸ்க் தரமான எக்ஸாம்பிள். சொல்லு. ஏன் அப்படின்னா, மற்ற சீசன்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு எப்போ ஒழிச்சு யார் எங்க இருந்தாலும் வந்து ஆடுறது தான் வந்து டாஸ்க்கு. அந்த ஜுவல் திருடுற டாஸ்க்லயே இவங்களுக்கு கேரக்டர் கொடுத்துட்டு இதுங்க தேராதுன்னு தான் அதை கொடுக்கல. கரெக்டா? சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டு போட்டா இவங்க டாஸ்க்கும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதுனால நீங்க மணி அடிக்கும் போதுதான் பாட்டு வேற மாதிரி 2.0 மாத்திக்கிட்டாங்க. இவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் இவங்க அதை ஒழுங்கா பண்ண மாட்டாங்கன்றதுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஐகானிக் டாஸ்கை எப்படி வந்து மோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு இது. ஓகே, ஸோ என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது ஒரு சீசன்லேயுமே அந்த டாஸ்க்கை மேம்படுத்துறது வந்து தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கலாம். இந்த சீசனில் வந்து ஓகே, நம்ம போன சீசனில் இந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்க் வந்து நம்ம பார்த்துருப்போம். எங்கள் ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. உதாரணத்துக்கு முகின்ராவ் சீசனில் தான் அந்த டாஸ்க் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா சாண்டி எல்லாருமே அந்த சீசனை வந்து ஜாலியாக பண்ணாங்க. முகின்ரெல்லாம் ஓடி வந்து அந்த போக்கிரி டான்ஸ் ஆடுவாப்புல. ஓகேவா? ஸோ நேத்தி வந்து நடந்தது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டைம் சொல்லுவோம். அந்த டைமை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எப்படி அதாவது என்னன்னா, இது டாஸ்கில் 2 டாஸ்க் அப்படிங்கிற மாதிரினே வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த டாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைம் சொல்லும்போது அதாவது 3 டீமாக இருந்தாங்க. ஒன்று வந்து ஆடினே இருப்போம், இன்னும் வந்து கரகாட்ட கும்பல், இன்னொன்று வந்து எம்மாடி ஆத்தாடி. ஓகேவா? ஸோ 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமை கால்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. கனி வந்து செம்மையாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஓகேவா? அதாவது நம்மளே கணக்கு போம்ல, செகண்ட்ஸ், அதான் அந்த நம்மளுக்கு தெரியும்ல, டக் 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 அப்படின்னா அது செகண்டுங்கிற மாதிரி அவங்க கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை சரியாக கால்குலேட் பண்ணாங்க. இந்த சைடு வந்து கானா வினோத் டீமில் திவ்யாலாம் இருந்துக்கிட்டு அமைதியாக கானா வினோத் அங்கங்கே சில கிளம்புறம்லாம் பண்ணாப்புல. அப்படியே இங்கே திரும்பினா அரோரா வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 டீமுமே அவங்களோட எஃபர்ட்டை போட்டாங்க. எங்கேயுமே அதை இது பண்ணல. எங்கே நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆனிச்சுன்னா பார்வதியை பார்க்கும்போது மட்டுமே தான் இரிட்டேட் ஆனிச்சு. ஆனால் அதில் நேற்று நடந்த ஒரு நல்ல விஷயம்னா, விக்கல் சொன்ன மாதிரி தான், எப்பா நாங்கள் டாஸ்க்கு ஜெயிக்கிறோமோ இல்லையோப்பா, பார்வதியை அமைதியாக இருக்க வச்சிங்களே, அதுவே ஒரு பெரிய டாஸ்கையா. 1 மணி நேரம் அந்த பிள்ளைய வாய மூட வச்சுட்டீங்கயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா, இது போட்ட சாங்ஸ் எல்லாமே நல்ல சாங்ஸ் தான். நம்ம ஜாலியாக வைப் பண்ணக்கூடிய சாங்ஸ் தான். எனக்கு அதில் வந்து என்ன ஒரு இதுன்னா, ஒரு டீமுக்குன்னு ஒரு சாங் வச்சிருக்காங்களா, இல்லை எப்போ என்ன ரேண்டமான சாங் போடுவாங்களா? இல்லை அப்படி கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த டீமுக்கு ஒரு சாங் போட்டாங்க, இந்த டீமுக்கு ஒரு சாங் போட்டாங்க. ஸோ அதுமாரி அவங்க பெல் அடிக்க அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அங்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இந்த சாங் வந்ததுக்கு எல்லாருமே அது எக்ஸைட் ஆகுறாங்கல்ல. இப்போ ஒரே சாங் போட்டிருந்தாங்கன்னா அது வேற. கடைசியாக ரிவீல் பண்ணும்போது தான் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நான் சாங் போட்டு சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? ஆனால் அது ரொம்ப நேரம் நடந்த டாஸ்க்னு வச்சிங்களேன். ஏன்னா மதியம் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் போணுச்சு கால்குலேஷனு. கடைசியால ஆக்சுவலாக நான் நினச்சேன், ஆகா இந்த ஆடினே இருப்போம், வேலையை காமிச்சு விட்ருவாங்க போல. ஏன்னா அங்கே வந்து நமக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச பர்சன்ஸுமே அதுக்குள்ளே இருந்தாங்க. அரோரா இருந்தாங்க, விக்கல்ஸ் இருந்தாங்க, சபரி ஆல்சோ தேர். அப்படிங்கும்போது ஆகா என்னடா இந்த டீம் தோத்துருச்சுன்னா சும்மாவே பார்வதி தலையில் நினைப்பாங்களே, இந்த டீம் தோத்துச்சுன்னா செஞ்சு விட்ருவாங்க. ஏன்னா ஆப்போசிட் இருக்கலாம் விக்கல்ஸ், சபரி, எஃப்ஜே, அரோரா ஆல்சோ. ஸோ இவங்க எல்லாருமே பார்வதிக்கு ஆப்போசிட்டான ஒருத்தவங்க. ஓகேவா? இந்த சைடு பார்வதி வந்து கனிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்து ஆதிரையை வந்து நிற்க வைப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்லாம் போட்டாங்க. என்ன கால்குலேஷன் போட்டாலும் கடைசியாக வேலைக்கு ஆகல. உண்மையாக சொன்னால் அந்த டீம் ஜெயிச்சது காரணமே கனி தான். அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தது காரணம் கனி தான். ஏன்னா அவங்க கால்குலேட் பண்ணாங்க, அவ்வளோ தெளிவாக கால்குலேட் பண்ணாங்க. விக்கல்ஸ் வந்து டிவியேட் பண்ணாலுமே அவங்க வந்து தெளிவாக இருந்தாங்க. அது தேவைதான். எனக்கு இந்த டாஸ்க் கொஞ்சம் ஜம்பிள் இருந்தது. ஏன்னா இவங்க வந்து ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது மத்தவங்க என்ன பண்ணனும்னே தெரியல. விக்கல்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டே இருக்காங்க. அதுதான் நம்ம சும்மா இருக்க கூடாது இல்ல, நம்ம சும்மா இருக்க கூடாது. ஏன்னா இங்க கால்குலேட் பண்ணும்போது அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான வேலைகளை அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அது வந்து திவ்யா கால்குலேட் பண்ணும்போது இங்க டிஸ்டர்ப் ஆகுதுல, அப்படிங்கும்போது எங்க டிஸ்டர்ப் ஆகுதுங்க சொல்லாதீங்க. அது அவங்க சொல்லதான் செய்வாங்க, இவங்க டிஸ்டர்ப் பண்ணதான் செய்வாங்க. இது நடக்கக்கூடியதான்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு கனியோட டீம்ல யாரும் பெருசா அந்த டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த கால்குலேஷன்ல மட்டுமே, ஏன்னா ஆதிரி இருந்தாங்க, கனி அமித்லாம் கிடையாது, ஆதிரை, கனி, அரோரா, கமருதீன். சரி, அரோரா கிடையாது, ஆதிரை, பார்வதி, கனி, கமருதீன். இவங்க 4 பேர் அவங்க கேம் மட்டும் தான் விளையாண்டாங்க. பட் ஆனால் இந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா,
அப்புறம் வந்து அமித், கானா வினோத் 4 பேர். ஓகேவா, இந்த 2 டீமுக்கும் தான் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் நினைச்சேன் என்னன்னா சரி பார்வதி டீம் தான் ஏதோ கத்திட்டு இருக்குன்னு பார்த்தா பார்வதி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்பெல்லாம் பண்ணல. நேத்தி அது பண்ணதுனால தான் அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. சூட்சம ராணி எதுவும் பண்ணலையே அப்படின்ற நேத்தி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்திருக்காது, தலையிலே தட்டி போ அப்படின்னு இருப்பாங்க, டிராவ் ஆகிருக்காது மேட்ச், ஏதாவது ஒரு சைடு நவுந்திருக்குன்னு வச்சுங்களேன். நேத்தி அவங்க வாயை மூணனால மட்டுமே அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் டான்ஸ் ஆடும் போதெல்லாம் கடுப்பாக தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். என்ன அதாவது ஒரு டான்ஸ் ஆடுறோன்னு வச்சுங்களேன், சரி எல்லாருக்குமே டான்ஸ் கரெக்டாலாம் ஆட வராது. ஓகேவா, ஒரு சில பேர் நல்ல ஒரு ஸ்டைலில் ஆடுவாங்க, ஒரு சில பேர் வேறு ஸ்டைலில் ஆடுவாங்க. ஆனால் நம்ம எந்த காஸ்டியூம் போட்டிருக்கோங்கிறத பொறுத்து அந்த டான்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயத்த நான் ஆஸ் அ டான்ஸராக நான் அப்படி தான் பார்ப்பேன்னு வச்சுங்களேன். அங்கே போய் எடுக்கிற காஸ்டியூம் சொல்கிறீங்களா இல்லை அவங்க போடுற காஸ்டியூமே சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அது நிறைய டெம்ப்ளேட்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். என்னடா இது டான்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அது ஏன் ஒரு சில டான்ஸுக்கு ஒரு சில காஸ்டியூம் அப்படின்னா ஸ்டீரியோ டைப் கிடையாது, அதுதான் பார்க்க நல்லா இருக்கும். ஓகேவா, இல்லைன்னா நல்லா இருக்காதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு மேட்டர் தான் அந்த டான்ஸோட மீம். அதை முடிச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள வந்தோம்னா எஃப்ஜே வந்து காட்டுவாசி மாரி கெட்டப் போட்டார்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஆடினாரு. எந்த சாங் போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடினாரு, ரைட்டா. இவரு விக்கல்ஸ் ஒரு மாதிரி கேப் போட்டுக்கிட்டு மைக்கேல் ஜாக்சன் மாரி இருந்தாப்புல, அந்த டான்ஸை அவர் தெளிவாக ஆடினார்ல. அடுத்து இங்கே சாண்ட்ராவுமே உண்மையாக கடைசியாக அவங்களுக்கு வந்த சாங்கில் சூப்பராக ஆடினாங்க. ஆனால் இந்த முள்ள என்ன பண்ணி ஆனாவுனா கமருதினை போய் கட்டி கட்டி பிடிச்சிக்கிறது, ஐயோ வாடி என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கல்யாண பேச்சு வரைக்கும் ஷோவுல பேசி. ஆமாம் ஆமாம், அது என்ன மேட்டர்னா வெளில போனோன்னா எனக்கு 1000 பொண்ணு கிடைக்கும். சரி நீ வந்து நான் பார்ப்பேன் பார்வதி, எல்லாரையுமே பார்ப்பேன், உன்னோட பிஹேவியர் வந்து வெளில போனால் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா சும்மா இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்லிட்டாப்புல. ஆனால் பார்வதி, ஏய் நீ எப்போ நீ என்ன இப்படி பேசுகிற, நீ என்ன, ஏய் முதல்ல அந்த புள்ளைய விட்டு நீ விலகி வா, உனக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு அப்படிங்கிறதா. இது வந்து சாப்பிடலாம் கிடையாது, கேமே உனக்கு கெடுது. பார்வதி அண்ட் கமருதீனுக்கு நடுவுல கிளாஷஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்தாலும் இந்த பையன் திருந்த மாட்டாங்கங்க, போய் பார்வதி தாங்க பேசிட்டு இருக்காரு அவரு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு வருத்தப்படுறாங்க. ஓகேவா, சீரியஸா சொல்ல போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ஒரு விஷயம், ஆனா உண்மைதான்னு வச்சுங்களேன். அவர் சொல்றது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றல, கமருதீன் ஒருத்தவங்க ஃப்ரெண்டா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பை பண்ணி அவங்க கூட தான் நிப்பாங்க, அதுக்கு நிக்கிறாரு. ஆனா இந்த புள்ள பாவம் ஒண்ணு வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. இது கூட நிக்க வேணாம், அத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வெளில போய் எப்ப ஷோ பார்த்து எப்ப புத்தி வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம இந்த டான்ஸ் டாஸ்க்கு வந்து வருவோம். ஆமா, 3 பேர் டிரா. அண்ட் வந்து இந்த ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் கால்குலேட் பண்றாங்கல்ல, அத கால்குலேட் பண்ணிட்டு அத டான்ஸோட எப்படி ரிலேட் பண்ணாங்க. அதுதான் என்ன மேட்டர்னா, இப்ப மேரத்தான்ங்கிற கான்செப்டுக்குள்ள நீங்க வந்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, டக்குன்னு பாட்டு ஓடும், ஓடி போய் ஆட ஆரம்பிப்பாங்க, அதுதான் டான்ஸ் மேரத்தான். ஓகேவா, இதுல எப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த கால்குலேட் பண்றாங்களா 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, 1.5 மணி நேரம் 3 பேருமே கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒருத்தவங்க ஃபர்ஸ்டே அடிச்சிடறாங்க அப்படின்னா அவங்களோட கால்குலேஷன் கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க ஃபர்ஸ்டே அடிச்சிடறாங்க. அவங்க அடிச்ச வரைக்கும் பாட்டு போட ஆரம்பிச்சது சரசரசரன்னு அவங்க போய் இது பண்றாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எங்கெங்க இருக்கும் அப்படின்னு ஆட வைக்கல. நீ இப்போ ஃபர்ஸ்ட் அடிச்சிட்ட அப்படின்னா உன்னோட கால்குலேஷன் கரெக்டா இருக்குங்கிற உன்னுடைய கணிப்பு தான் நீ அடிச்சிருக்க. அடுத்தவன் லேட்டா அடிக்கிறான்னா அவனுக்கு அந்த கால்குலேஷன் கரெக்ட். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க கால்குலேஷன் இப்போ 3 பேருமே ஒரே டைம்ல கூட அடிச்சிருந்துருக்கலாம். அது 3 பேரும் ஒரே டைம்ல கரெக்டான கால்குலேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு 3 பேருமே நினைச்சு அடிச்சிருந்தாங்கன்னா 3 பேரும் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குங்கிறது தான் எனக்கு தெரியல. ஒரு மாதிரி கொஞ்சம் ஜம்பிள்டா தான் இருந்தது. இது எப்படி போடுவாங்க இல்ல, அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. டு பி ஹானஸ்ட் இந்த சீசன்ல கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா எடுத்த உடனே ஆட வச்சோம்னா இவங்க மட்டும் கச்ச கொச்ச 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 கொச்சன்னு ஆடிட்டு இருப்பாங்க. ஏன்னா நேத்தியுமே பாதி பேர் அப்படிதான் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஜேவோட டீம் தான் ஆடும்போது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அவன் ஆடும்போது ஃபர்ஸ்ட் டான்ஸ் சொதப்புனாலும் அடுத்த ரெண்டு டான்ஸ் அவங்க ஃபார்முக்கு வந்தாங்க. அது பிரச்சனை கிடையாது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. மத்தபடி இங்க நான் அடிக்கிறேன்டா உர்ரா, நவுண்டு கடி நான் அடிக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு ஃபார்மேஷனே செட் பண்ண தெரியலன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி என்ஜாயா பாட்டை நினைச்சு நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாமே தவிர அவங்க ஆடினதெல்லாம் பெருசா, அந்த பார்வை டீம் ஆடினதெல்லாம் பெருசா என்ஜாய். கமருதீன் உண்மையா சொல்ல போனா வேற டீம்ல இருந்தாங்கன்னா இன்னும் மிரட்டி இருப்பாங்க போல. ஏன்னா இங்க எஃப்ஜேவும் ஆடுறதும் சமையா பண்ணாங்க. பார்வதி நான் டான்சர்லாம் கிடையாது, அவங்க கிளாசிக்கல் டான்சர் தான். அவங்க ஆடிட்டு இருந்தாங்க, பாக்கலையா நீங்க? ஆமா, கிளாசிக்கல் டான்சர் தான் அது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முத்திரெல்லாம் தெரியுது, இதெல்லாம் தெரியுதுன்னா அப்ப நீங்க டான்சர் தானே, நீங்க ஓரளவு கத்துட்டு தானே வந்து ஆடி இருக்கீங்க. அதை ஒழுங்கா ஆடி இருக்கலாமே, ஆட தெரியல. அவங்க ஒருவேளை ஆடினதே நம்மளுக்கு வந்து டான்ஸ் ஆடாத மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியலன்னு வச்சுங்களேன்.
கனி நீங்கள் சொல்கிறது ஓகே, அவங்களுக்கு பெருசாக டான்ஸ் ஆடி நம்ம எங்கேயும் பார்த்தது கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய டான்ஸ். அதான் சொல்கிறேன், இங்கே எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடலாம், ஆனால் எந்த காஸ்டியூமை போட்டு எப்படி ஆடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கையில் அழகாக ப்ராப் கொடுத்துருக்காங்க, ஏதாவது பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். பண்ண மாட்டாங்களே, ஏன்னா இருக்கிறது பார்வதி இல்லை, அந்த டீம் பண்ணாது. இந்த சைடு உண்மையாக சொல்ற சாண்ட்ரா செம்மையாக பண்ணாங்க கடைசி டான்ஸ், சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்குலாம் க்ளோஸே வச்சுருந்தாங்க. எனக்கு சாண்ட்ராவோட காஸ்டியூம் அந்த அளவுக்கு அவங்கள அழகாக காமிச்சதா இல்லை அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ அழகாக காமிச்சதில்லை, ரொம்ப அழகாக பண்ணாங்க. எஃப்ஜேக்கும் அரோராக்கும் ஒரு நல்ல காம்போ மாதிரியே போணுச்சு டான்ஸ்லன்னு வச்சிங்களேன். சபரி விக்கல்ஸ் அவங்க ஒரு சைடு பின்னாடி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ஓகே. மற்றபடி நேத்தி ஒரு மாதிரி பூம் பண்ணி சொல்கிற அளவுக்கு நேற்று எதுவும் நடக்கல. கானா வினோத்துக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா கானா வினோத் பண்ணது கரெக்டு தான், நீங்கள் நோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எடுக்கிறதுக்காக போனாங்க. ஆனால் அதை கையை பிடிச்சி இழுத்தா, அது கையை பிடிச்சி இழுக்கல, அதை ஏன் அப்படி ஸ்டாம்ப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாம், அந்த இடத்துல விக்கல்ஸ் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா நம்ம ஜாலியா பண்ணலாம்டா, இதை ஒரு பிரச்சனையா பண்ணாதீங்க. எஃப்ஜே அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எஃப்ஜே போயிட்டு அமித் கிட்ட டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு நேற்று பார்க்கும்போது. பட் கானா வினோத்துமே கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிட்டாரோ நேற்று கேம்ல. தலையே பிரச்சனையை உருவாக்குறதுக்கான காரணங்கள் நிறைய உருவாக்க ஆரம்பிச்சு. அவருடைய கொஷின் ரைட்டு, நீங்க எழுதக்கூடாது, நீங்க நோட் பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்ட், அந்த அக்ரெஷன் ராங், அது தப்பு. அதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா வினோத் தலை அதுமாரி வீடு சுத்தமா இருக்கான்னு கேட்டாங்க. வீடு சுத்தமாக இல்லை, அங்கங்கே நிறைய பிரச்சனைகளும் இருந்துச்சு. ஸோ கானாவத் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய வேலையை தலையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன அப்படின்னா, போன வாரம்லாம் பார்வதி பண்ணது இந்த வாரம் அவ்வளோவா எதுவும் பண்ணல சார். ஸோ இந்த டான்ஸ் டாஸ்கில் சண்டைகள் கம்மி ஆகலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க? சண்டை கம்மி ஆகிருக்கு நேற்று நடந்த வரைக்கும். இன்னைக்கு என்ன ஆக போகுதுங்கிறது நம்மளுக்கு போக தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம். பார்வதி போன வாரம் நடந்ததில்லை, விஜய் சேதுபதி பேசினதுக்கப்புறம் சில இடத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே அமுக்கி வாசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாரி. ஏன்னா கானா வினோத்லாம் நேற்று பேசும்போது இல்லைங்க நேற்று நடந்தது தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது தன்மை கிடையாது, வன்மம். ஓகேவா, அது வன்மம். ஏன்னா கானா வினோத் ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுறாரு ஏதாவது பேசினா. உண்மையை சொல்ல போனால் ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம் போல அவரை. அந்த ஒரு விஷயம் எப்படின்னா திவாகர் ஈஸியாக ட்ரிகர் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, கானா வினோத் ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் பண்ணலாம். திவாகர் 2.0 சொல்லிட்டாங்க, அது ரொம்ப தப்பு. திவாகர் 2.0 பார்வதி தான். ஓகேவா, அது வியானா மாற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ போய் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக திருப்பி பார்வதி நீங்கள் தான் திவாகர் 2.1 சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டான்ஸ் பேட்டில் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா இல்லையா, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஃப் லேட் எந்த டீம் லீடிங்கில் இருந்திருக்கு? 3 ட்ரா. பட் ஃபர்ஸ்ட் இதுல அவங்க 2 எடுத்தாங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் அதிகமாக ஜெயிச்சது இவங்க அமித்தோட டீமு. அடுத்து அடுத்த ரவுண்ட்ல ஜெயிச்சது பார்வதி டீமு. அடுத்த ரவுண்ட்ல கடைசி நேற்று நடந்த 3ஆவது ரவுண்ட்ல ஜெயிச்சது எஃப்ஜே டீம். ஸோ இதுதான் நேற்று நடந்த ஆர்டர். ஸோ யாரு, ஏன்னா தலை போட்டிக்கு டீமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் விக்கல்ஸ் டீம் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். எனக்கு உண்மையாவே பார்வதி கேப்டன் ஆகணும், எனக்கு அதுதான் ஆசை. சீரியஸா எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு. பார்வதி கேப்டனாய் வீட்டுக்குள்ள அவ்வளோ சண்டை வெடிச்சு பார்வதி ஹேண்டில் பண்ண முடியாம திக்குமுக்காடி இல்ல என்னங்கிறது தெரியணும்ல, அந்த தலைவலியே தெரியணும்ல. சோ அதுதான் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். பார்வதி தலையாயிட்டாங்கன்னா குடைச்சல் கொடுக்க யாருமே இல்லையே. எஃப்ஜே ரிவெஞ்ச் மோடுக்கு போனா வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஓகே, ஸோ டான்ஸ் பேட்டில் அடுத்து எப்படி வருது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்க டியூன் இன்டு சினிகான் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா, நான் சதீஷ். டாடா.